மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களின் குரலாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வேதனையாக ஒரு பதிவை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சட்டம் எல்லோருக்கும் சமம், அதுதான் உண்மை. ஆனால் சவுக்கு சங்கர் அவருடைய விவகாரத்தில் எப்படி காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்ததோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை ஏன் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக மக்கள் கேட்கிறார்கள். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். காரணம் பார்த்தீங்கன்னா, காவல்துறையினரை இழிவாக பேசியதற்காக, தவறாக பேசியதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் பேசி வந்தார், அதனால் கைது செய்யப்பட்டார். அதே போல் இன்று சீமான் அவர்கள் தொடர்ந்து காவல்துறை, திருச்சி காவல்துறை எஸ்பி அவர்களுடைய, அதாவது நேருக்கு நேர் மோதிக்கொள்ளலாம் என்றும் தவறாகவும் இழிவாகவும் பேசிக்கொண்டு வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி மிகவும் கேவலமாகவும் இழிவாகவும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். ஒரு சம்பவம் நடக்கிறது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலைஞர் அவர்களை பற்றி தவறாக பேசுகிறார், கைது செய்யப்படுகிறார். அதே பாடலை தொடர்ந்து நான் பாடுவேன், முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என்று சவால் விடுகிறார். ஆனால் இதுவரைக்கும் சீமான் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. காரணம் என்ன? ஏன்னா மக்கள் கேட்பதும் சரி, திமுக தொண்டர்கள் கேட்பதும் சரி, ஏன் இவரை மட்டும் கைது செய்ய தமிழக அரசு தயங்குகிறது? அதே போன்று தமிழக காவல்துறை ஏன் தயங்குகிறது? ஒருவர், சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம். அப்பொழுது அரசியல் தலைவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் இழிவாகவும் தவறாகவும் கொச்சையாக பேசலாம் என்பது உறுதியாகிறது இந்த நடவடிக்கையால். ஒரு சாதாரண ஊடகவியலாளர் பேசுகிறார், அவர் கைது செய்யப்படுகிறார். அதே போன்று சீமான் அவர்கள் தொடர்ந்து, அதாவது இப்போது இல்ல, பல நாள் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். சவாலும் விடுகிறார், காவல்துறைக்கும் சவால் விடுகிறார், தமிழக அரசுக்கும் சவால் விடுகிறார். ஆனால் அவரை கைது செய்வதற்கோ அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கோ தமிழக அரசும் சரி, தமிழக காவல்துறையும் சரி தயக்கம் காட்டி வருகிறது. இது எப்படின்னு பார்க்க போனா, அப்ப சாதாரண மனிதர்கள் பேசினால் மட்டும் தவறாகிறது, ஒரு அரசியல் தலைவர் எது வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்றது போல, அப்ப சட்டம் யாருக்கும் சமம் இல்லை. சட்டம் என்பது பாமர மக்களுக்கு வேறு, அரசியல் தலைவருக்கு வேறு என்பது இங்கே உறுதியாகிறது. காரணம், சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு தலைவரை, அதுவும் மறைந்த தலைவரை இழிவாகவும் கேவலமாகவும் கொச்சையாகவும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சீமான் அவருடைய பேச்சை யாரும் வன்மையாகவும் கண்டிப்பதும் இல்லை. இது தொடர்ந்து கொண்டே போகிறது. எப்பொழுது சீமான் அவருடைய நடவடிக்கை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் முற்றுப்புள்ளி வைக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும். நடவடிக்கை எடுப்பார்களா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.